ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வேவ்ஸ். இட்லி தோசைக்கு வழக்கமாக செய்கிற சட்னி சாம்பாரை விட இந்த மாதிரி ஒரு கடப்பா செஞ்சு கொடுத்து பாருங்க. வழக்கமாக பாசிப்பருப்பை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை வறுத்துக்கணும். இப்போ இதை நல்லா கழுவி 1க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நான் குக்கரில் 2 விசில் போல் வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இது கூடவே 2 உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். கடப்பாவுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, 2லேருந்து 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதக்கிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு விட்டுடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல். கடப்பா செய்யறதுக்கு நம்ம ஒரு சில மசாலா அரைக்கணும். அதுக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக துருவன தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5லேருந்து 6 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மசாலா விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் பருப்பும் உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ பருப்பு அப்படியே மசிச்சு சேர்த்துக்கணும். இது கூட நான் சும்மா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை சும்மா நம்ம மூடி விட்டு ஒரு 1 மினிட் போல் விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் எடுத்து மசிச்சு இதில் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் விட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு இப்போ தேவைப்பட்டது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் தூவிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான கும்பகோணம் கடப்பா ரெடி. இதை இட்லி தோசை அப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை சப்பாத்திக்கும் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.